பச்சாமட்டிரைக்கும் நஞ்சை குசக்குடியில் அக்கணி சூளையிலே பதரித்தம் இவளே ஜக்கம்மா தொட்டிச்சி முத்தாளம்மா வச்சையம்மா வழக்காரி பாவாடக்காரியம் சுடுகாட்டுக்காளி சாம கோடாங்கி சடுகுட்டழைப்புக்கு ஓடி வந்து உட்காணிக்கணந்தாயே. வணக்கமுங்கோ. இன்றைய பதிவில் நம்ம என்ன தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசிக்காரர்களுக்கான சகல யோக செல்வங்களையும் கொடுக்கக்கூடிய அகத்திய முனிவரால் அருளிய மகா யோக வஷ்ய தாயத்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா நம்மளோட சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம போடக்கூடிய தகவல் அனைவருக்கும் பயனுள்ள தகவலாகத்தான் இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை நமக்கு தாருங்கள். வாருங்கள் இன்றைய தகவலை காண்போம். சிம்மராசிக்காரர்களுக்கான மகா யோக வஷ்யதாயத்து, அதாவது பார்த்திங்கன்னா 12 ராசிக்காரர்களுக்கும் அவரவருக்கான வசி யோகத்தை கொடுக்கக்கூடிய மகா யோக வஷ்யதாயத்தை அகத்திய முனிவரானவர் ஓலைச்சுவடிகள் அருளி வைத்திருக்கா. அதை பார்த்திங்கன்னா கம்பள கோடாங்கி எண்ணக்கூடியவர் கருமுறையாக அதை பாதுகாத்து அதை பிரயோகம் செய்யக்கூடிய முறையில் ஓலைச்சுவடிகளில் எழுதி வச்சுருக்காங்க. அந்த முறையில் சிம்மராசிக்காரர்களுக்கு மகா யோக தாயத்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். சுவடிகளில் இருக்கக்கூடிய முறையை வச்சு நம்ம இப்போ செய்வோம். சிங்கராசிக்காரர்களுக்கு தாயத்து அப்படின்னு போட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 12 ராசிக்கும் பலன் தரும் தாயத்து செய்முறை செப்புகிறேன் செல்வனே கேளப்பா அகத்திய முனியேட்டில் அருளிய முறையப்பா கம்பள கோடாங்கி கருக்காப்பு முறையப்பா குருசொல் சூட்சமத்தை குளக்கொடிக்கு தான் உரைப்பாய் மகம் பூரம் பாதமெட்டும் உத்திரம் முன் ஒரு வாதம் கொண்ட சிங்கராசிகாரருக்கு சிறப்பு யோகதாயத்து. சிங்கராசிகாரருக்கு சிறப்பு யோகதாயத்து செய்முறை செப்புகிறேன் செல்வனே ஏலப்பா மங்கள நாளொன்றில் செப்பு தகடு வெட்டி செவ்வருங்கோணமிட்டு அதிபதியாம் அக்கினி காரநாமம் அருங்கோண முனை நிரப்பி தன தானிய சுகமென்றும் லாப ஆயு யோகமென்றும் அருங்கோண வெளியெழுதி அதன் மத்தி ஆங்கார சூளமிட்டு நவகோள மையதனை நடுத்தகடு தான் பூசி வன்னிமர வித்து வைத்து வசிய புல்லுருவி வைத்து தகடதனை தான் சுருட்டி தாயித்து உள்ளடைத்து பால்வளம் படையலிட்டு பத்தி சூடம் தீபமிட்டு நவகோள மந்திரத்தை நலம் வேண்டி உச்சாட 108 அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து இந்த தாயத்து உருமந்திரம் கொடுத்துருங்க. அதை பார்த்தீங்கன்னா அண்டம் படைத்த ஆதிசிவன் வசிய பிண்டம் படைத்த பிரம்மன் வசிய குண்டம் படைத்த வைகுண்டன் வசிய ரவி மதி குசன் வசிய கணக்கன் பொன்னன் களத்திரன் வசிய முடவன் ராக கேது வசிய சகலரம் வசிய நம சகல சுபகாரியங்கள் வசிய நம அப்படி சொல்லிட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உருகொண்ட தாயத்தை உடனணிய கண்டம் இடை நவகோளும் வசியமப்பா நல்ல காலம் பிறக்குமப்பா. அடுத்த உலையில் சிம்மராசிக்காரனுக்கு சிறப்பான யோகமப்பா எண்ணிய காரியங்கள் எல்லாமே ஜெயமாகும் அரசாங்க உத்தியோகம் கிட்டும் அதிகார பதவி கிட்டும் குலதெய்வ அருளும் கிட்டும் குடும்ப சுக வாழ்வும் கிட்டும் தந்தை வழி சொத்தும் கிட்டும் தகுந்த வருமானம் கிட்டும் மண்மனை யோகம் கூடி பொன் பொருளும் கிட்டுமப்பா சிவனாரை தான் வணங்க சிறிதும் துன்பம் இல்லையப்பா அப்படின்னு சொல்லி இந்த பாடல் முடியுது. இதற்கான விளக்கம் பார்த்து இந்த தாயத்தை எப்படி செய்யறதுங்கிறத நம்ம பார்ப்போம். அதாவது பார்த்தீங்கன்னா 12 ராசிக்கும் பலன் தரும் தாயத்து செய்முறை செப்புகிறேன் செல்வனை கேளப்பா. அதாவது பார்த்தீங்கன்னா மேசம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கும் அவருக்கு உண்டான பலனை கொடுக்கக்கூடிய தாயத்தை எப்படி செய்வது என்ற முறையை சொல்கின்றேன் மகனே கேளப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதற்கடுத்து அகத்திய முனியேட்டில் அருளிய முறையப்பா கம்பள கோடாங்கி கருக்காப்பு முறையப்பா. அதாவது பார்த்தீங்கன்னா அகத்திய முனிவரானவர் இந்த 12 ராசிகளுக்கும் யோகத்தை கொடுக்கக்கூடிய முறையில் இந்த தாயத்தை செய்ய வேண்டும் என்பதை ஓலைச்சுவடியில் எழுதி அருளிய முறையை கம்பள கோடாங்கி என்பவர் காத்து அதை பிரயோகம் செய்யக்கூடிய முறையப்பா இது அப்படின்னு சொல்லிட்டு அதற்கடுத்து குருசொல் சூட்சமத்தை குளக்கொடிக்கு தான் உரைப்பாய். குரு சொல்லக்கூடிய சூட்சமமான விஷயங்களை குளக்கொடி உன்னுடைய சந்ததிகளுக்கு சொல்லிக் கொடுப்பாய் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா மகம் பூரம் பாதமெட்டும்
உத்திரம் முன்னொரு பாதம் கொண்ட சிங்கராசிக்காரருக்கு சிறப்பு யோக தாயத்து. அதாவது பார்த்தீங்கன்னா மக நட்சத்திரத்தின் 4 பாதங்களும் பூரம் நட்சத்திரத்தின் 4 பாதங்களும், அதாவது பார்த்தீங்கன்னா 8 பாதங்களும், உத்திரம் முன் ஒரு பாதம் கொண்ட உத்திரம் நட்சத்திரத்தின் முன் ஒரு பாதம் கொண்ட சிங்கராசிக்காரருக்கு சிறப்பு யோக தாயத்து. அதாவது பார்த்தீங்கன்னா மகம் நட்சத்திரத்தினுடைய 4 பாதங்களும், பூரம் நட்சத்திரத்தினுடைய 4 பாதங்களும், உத்திரம் நட்சத்திரத்தினுடைய 1 பாதமும், மொத்தம் 9 பாதங்களை கொண்ட சிங்கராசிக்காரருக்கு சிறப்பான யோகத்தை கொடுக்கக்கூடிய தாயத்து. இதை எப்படி செய்கிறது அப்படிங்கிற முறையை சொல்கிறேன் சொல்லியிருக்காங்க. அதற்கடுத்து செய்முறை செப்புகிறேன் செல்வனை கேளப்பா. இதை செய்யக்கூடிய முறையை சொல்கின்றேன் மகனை கேளப்பா. மங்கள நாளொன்றில், அதாவது பார்த்தீங்கன்னா சுப முகூர்த்த நாள் ஒன்றில் செப்பு தகடு வெட்டி, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு தாயத்திலே வைப்பதற்கு தகுந்தார் போல இது போல ஒரு செப்பு தகடை வெட்டி வைத்து, செப்பு தகடு வெட்டி செவ்வருங்கோணம் விட்டு, இந்த செப்பு தகடில் வந்து அருங்கோணம் வரைய சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த அருங்கோணத்தை பொறுத்தளவு நம்ம உங்களுக்கு தகட்டில் எழுதி தெரியாது அப்படிங்கிறதுனால நம்ம எந்திரத்தில், அதாவது காகிதத்தில் எழுதி வச்சுருக்கோம். இதுபோல் ஒரு அருங்கோணம் வந்து பார்த்திங்கன்னா அந்த எந்திரத்தில் வந்து தகட்டில் வந்து வரைய சொல்லியிருக்காங்க. அருங்கோணம் வரைஞ்சாச்சு. அதற்கடுத்து சொன்னேன்னா செவ்வருங்கோணம் விட்டு அதிபதியாம் அக்னிகார நாமம் அருங்கோண முனை நிரப்பி. அதாவது பார்த்திங்கன்னா சிங்கராசி, அதாவது சிம்ம ராசிக்காரர்களுக்கு யார் வந்து பார்த்திங்கன்னா அதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்மராசிக்காரர்களுக்கு அதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான். இந்த சூரிய பகவானுக்கு இன்னொரு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்னிகாரன். அப்போ அக்னிகாரன் என்று சொல்லக்கூடிய அவருடைய பெயரை வந்து பார்த்தீங்கன்னா அக்னிகாரன் என்று சொல்லக்கூடிய அவருடைய பெயரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த அருங்கோணத்தினுடைய முனையில் வந்து நிரப்ப சொல்லியிருக்காங்க. நிரப்பியாச்சு. அதற்கடுத்து அருங்கோண முனை நிரப்பி தன தானிய சுகம் என்றும் லாப ஆயுள் யோகம் என்றும் அருங்கோண வெளி எழுதி. இந்த அருங்கோணத்தினுடைய வெளியில் என்ன எழுத சொல்லியிருக்காங்க அப்படின்னா தன தானிய சுக லாப ஆயுள் யோகம்னு சொல்லி எழுத சொல்லியிருக்காங்க. அதனுடைய வெளி எழுதி அதன் மத்தி, இந்த அருங்கோணத்தினுடைய மத்தியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆங்கார சூளமிட்டு அப்படின்னு சொல்லலாம். ஆங்கார சூளம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கார சூளம் சொல்லுவோம். இந்த ஆங்கார சூளத்தை பொறுத்தளவு சிம்ம ராசிக்காரர்களுக்கு தன யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூளம். இந்த ஆங்கார சூளத்தை பொறுத்தவரை சிம்மராசிக்காரர்களுக்கு ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வஷ்ய எந்திரம். இதை வந்து எந்திரமாகவும் பயன்படுத்தலாம், தாயத்தில் எழுதி உள்ள அடைச்சும் பயன்படுத்தலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சிம்மராசிக்காரர்களுக்கான மகா யோக எந்திரம் வந்து நம்ம எழுதி வச்சுருக்கோம். இதற்கு பிறகு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்திரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தகட்டில் எழுதி வச்சுருக்கோம். அதற்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவகோள மையதனை நடுத்தகடு தான் பூசி. இது பார்த்திங்கன்னா நவகோள வசியமை. இந்த நவகோள வசியமையை பொறுத்தளவு நவ கிரகங்களை வசியம் செய்யக்கூடிய மை. இந்த மையை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா நவ தானியங்களை கொண்டு செய்து வச்சுருக்கோம். இந்த வசியமையை பொறுத்தளவு எப்படி செய்யணுங்கிற முறையை முன்னொரு வீடியோவில் நம்ம போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வசியமையை எடுத்து என்ன செய்ய சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எந்திரத்தினுடைய நடு மையத்தில் வந்து பூச சொல்லியிருக்காங்க. நடுமையம் தான் பூசி நடுமையத்தில் வந்து நம்ம பூசிட்டோம். அதற்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வன்னி மர வித்து வைத்து வசிய புல்லுருவி வைத்து, வன்னி மரத்தினுடைய விதை வைக்க சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா வன்னி மரத்தினுடைய இதெல்லாம் விதைகள். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதிலேருந்து உள்ளே வந்து ஒரு விதையை எடுத்து, வன்னி மரத்தினுடைய விதை வந்து பார்த்திங்கன்னா பார்க்க ஒரு நாகப்பாம்பு போல் இருக்கும். இந்த வன்னி மரத்தினுடைய விதையை எடுத்து அந்த எந்திரத்தினுடைய மத்தியில் வச்சுட்டோம். அதற்கடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா வசிய புல்லுருவி வைத்து, வசிய புல்லுருவி அதாவது பார்த்திங்கன்னா வசிய புல்லுருவியில் பல வகையான புல்லுருவிகள் இருந்தாலும் நம்ம பயன்படுத்தக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா மிகவும் அரிய வகையான தாழை புல்லுருவி. இந்த தாழை புல்லுருவியை வந்து சிறிதளவு எடுத்து அதை நம்ம இந்த எந்திரத்தினுடைய மத்தியில் வைக்கிறோம். இந்த எந்திரத்தின் மத்தியில் நம்ம வச்சாச்சு. இப்போ எந்திரத்தினுடைய மத்தியில் நம்ம வச்சுட்டு அதற்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா தகடதனை தான் சுருட்டி. இப்படி எழுதி வச்சுருக்கக்கூடிய தகடை வந்து சுருட்டி இது என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதுபோல் வந்து நமக்கு தேவையான ஒரு தாயத்தை எடுத்துக்கணும். அந்த தாயத்துக்கு எடுத்து தகடதனை தான் சுருட்டி தாயத்து உள்ளடைத்து, தாயத்துக்கு உள்ளே வச்சாச்சு. இதை வந்து இப்போ அடைக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தகடை வந்து தாயத்துக்குள்ளே வச்சு அடைச்சி வச்சுட்டோம். இதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தகடதனை தான் சுருட்டி தாயத்து உள் வைத்து, தாயத்து நம்ம ரெடி பண்ண. அதுக்கடுத்து
பால் பழம் படையலிட்டு பக்தி சூடம் தீபமிட்டு, உங்களால் முடிந்த பால் பழம் பலகாரங்களை படையலாக வச்சு பத்தி சூடம் தீபத்தை ஏற்றி வச்சு சாம்பிராணி போட்டுட்டு அதற்கடுத்து என்ன சொல்லலாம்னா நவகோள மந்திரத்தை நலம் வேண்டி உச்சாட 108. இந்த தாயத்திற்கு உரு சொல்லக்கூடிய நவகோள மந்திரத்தை வந்து 108 முறை சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த மந்திரத்தை பொறுத்தவரை நான் சொல்கிறேன், நம்மளுடைய மாணவர்கள் எழுதி வச்சு பயன்பெறுங்க. அண்டம் படைத்த ஆதிசிவன் வசிய, பிண்டம் படைத்த பிரம்மன் வசிய, குண்டம் படைத்த வைகுண்டன் வசிய, ரவிமதி குசன் வசிய, கணக்கன் பொன்னன் களத்திரன் வசிய, உடவன் ராகு கேது வசிய, சகலரும் வசிய நம சகல சுபகாரியம் வசிய நமங்கிறது அந்த மந்திரம். இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லி இதை நம்ம உரு போட்டு அதற்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா உரு கொண்ட தாயத்தை, இதாவது பார்த்திங்கன்னா நம்ம உரு ஏற்றி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த உரு ஏற்றி வச்சுருக்கக்கூடிய தாயத்தை, உரு கொண்ட தாயத்தை உடனடிய கண்டமிடை நவகோளும் வசியமப்பா நல்ல காலம் பிறக்கும்ப்பா. இந்த தாயத்தை வந்து பார்த்திங்கன்னா உரு ஏற்றி வச்சுருக்கக்கூடிய தாயத்தை நம்ம கழுத்துலேயோ அல்லது இடுப்புலையோ அணையும் போது நவ கிரகங்களும் நமக்கு வசியமாகும், இனிமேல் நமக்கு நல்ல காலம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்மராசிகாரனுக்கு சிறப்பான யோகம் அப்பா. இதை அணிவதால், இந்த தாயத்தை மகா யோக தாயத்தை அணிவதால் என்ன கிடைக்கும் அப்படின்னா சிம்மராசிகாரனுக்கு சிறப்பான யோகம் அப்பா, சிறப்பான யோகம் உங்களுக்கு கிடைக்கும். அதற்கடுத்து எண்ணிய காரியங்கள் எல்லாமே ஜெயமாகும். நம்ம என்னென்ன காரியங்களை எல்லாம் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோமோ அந்த நினைத்திருக்கக்கூடிய எல்லா காரியங்களும் நமக்கு வெற்றியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கடுத்து அரசாங்க உத்தியோகம் அதிகார பதவி கிட்டும். இந்த தாயத்தை நாம் பயன்படுத்தல அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வகையில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வேலை கிடைக்கும், அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும், அதிகாரம் சம்பந்தப்பட்ட பதவி நமக்கு கிடைக்கும், அதிகார பதவி கிட்டும், குலதெய்வ அருளும் கிட்டும், குடும்ப சுக வாழ்வும் கிட்டும். அதாவது குலதெய்வத்தினுடைய அருளாசியும் நமக்கு கிடைக்கும், அதே போல் குடும்பத்தில் வந்து சுக சந்தோஷங்களும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கடுத்து பார்த்திங்கன்னா தந்தை வழி சொத்தும் கிட்டும், தகுந்த வருமானம் கிட்டும். தந்தையால் வந்து நமக்கு வந்து தந்தைக்கு இருக்கக்கூடிய சொத்துக்கள்லாம் வந்து நமக்கு கிடைக்கும், அதே போல் நமக்கு தகுந்தார் போல் வருமானங்களும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கடுத்து மண்மனை யோகம் கூடி பொன்பொருளும் கிட்டும் அப்பா. மண்ணு மனை அப்படிதான், வீடு பூமி எல்லாமே வாங்கி அதன் மூலியமாக பொண்ணும் பொருளும் நம்ம சேர்த்து வச்சுக்குவோம் அப்படி சொல்கிறாங்க. அதற்கடுத்து பார்த்திங்கன்னா சிவனாரை தான் வணங்க சிறிதும் துன்பம் இல்லையப்பா. அதாவது பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்காரர்கள் யாரை வணங்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமானை வணங்க வேண்டும். அப்படி சிவபெருமானை சிம்மராசிக்காரர்கள் வணங்கினாங்க அப்படின்னா சிறிது கூட துன்பமில்லாத வாழ்க்கை அவர்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லி இந்த பாடல் முடியுது. இந்த தாயத்தை நம்ம ரெடி பண்ணி பார்த்திங்கன்னா சிம்மராசிக்காரர்களுக்கு நம்ம இந்த மகா யோக விஷய தாயத்தை நம்ம ரெடி பண்ணி தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதன்படி இந்த மகா யோக விஷய தாயத்தை பொறுத்தவரை அவரவர் பெயருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூஜை பண்ணி 12 ராசிக்காரர்களுக்கும் பூஜை பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம். இந்த மகா யோக வஷ்ய தாயத்து, அதுபோல் இந்த தாயத்தை அணிவதற்கான வஷ்ய கயிறு, அதே போல் பார்த்திங்கன்னா வஷ்யம், அதாவது வஷ்ய பூஜை செய்த விபூதி, அதற்கடுத்து பார்த்திங்கன்னா நவ கிரகங்களை வசியம் செய்யக்கூடிய நவகோள வஷ்யமை, இந்த 3 பொருளும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அன்பர்களுக்கு, சிம்மராசி அன்பர்களுக்கு சகல மகா யோகங்களையும் கொடுக்கக்கூடிய தாயத்தை நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள்.